கூடுதல் டிக்கெட் கட்டணம் சிதம்பரம் தேட்டர் ரூபாய் 25,000 50,000 ஒருவர் குறைந்த ஆலயத்தில் உத்தரவாதத்தின் மாவட்டங்கள் மழை குறைகிறது கடல் பாகத்தில் குறை காற்று வீசும் அளவு மையம் எச்சரிப்பு குடிபோதில் ஆம்னி பஸ்களை விட்டு வந்தால் 3 டிரைவர்கள் தலா 15,000 50,000 நாமக்கல் ரயில் ஸ்டேஷன் பரபரப்பு திருவனந்தபுரம் மின்கடைக்காக தான் கம்பி விடுது டிரைவர் தற்கொலை நெல்லை டவுனில் பாலியல் தொல்லை கொடுக்க வேண்டும் இதனாலும் இது நடவடிக்கை கொள்முதல் செய்து ஒழுங்குமுறை கொண்ட கூட்டத்தில் தேக்கம் நெல்லை ராயப்பட்டினத்துக்கான 6 நோட்டை வண்டி அரிசி உணவு வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்பு உதயநிதி எடப்பாடி உள்ளிட்ட முதல்வர் கூட்டத்தில் ஒருவர் வழக்கில் சென்ற திருப்பத்தூர் தொகுதி வேட்பாளர் நடவடிக்கையில் பங்கேற்ற பெரிய கருப்பன் வழக்கு மீது அதிபர் தெளிப்பு முதல்வர் எடப்பாடி வணக்கம் தெரிவிக்க சாட்டின வந்த எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி தவிர்க்க திமுக தனியாக பதவியேற்கிற எண்ணத்துக்கு வர அளிக்கப்பட்டது சென்னை விமானத்தில் 3 ஆண்டுகளுக்குள் மேலான ராமேகத்தில் பயணிகள் ஓய்வு கூட முதல்வர் விஜய் முகேஷ் சாணி சந்திப்பு அரசியல் நகரத்தின் நோக்கி அடையாளம் திரும்ப கருத்து மதுபதி சக மாணவர் படுகொலை கஞ்சா மதுபதி ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் திருநங்கைகளுக்கு இடையே கோஷ்டி மோதல் பேசின் பிடிச்ச காவல் நிலையம் மீது கற்களை வீசி இடைவெளி தாக்குதல் நாங்கள் வச்சிருங்க குடிங்க இருக்கட்டும் வச்சுக்கோ இங்கே வரமா அதை வச்சுக்கோங்க சுட போகுது தாத்தா ஊருக்கு அடி வாங்க அது சொல்லுங்க பேக்கை வைக்கணும்லாங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் டெய்லி இவ்வளோ பேக்காக கொண்டு போய் இன்றைக்கி ஊருக்கு போகிறேன் அதான் கொண்டாந்து இது வரைக்கும் தொடச்சிட்டே தான் அங்கே வைக்கேன் நான் முட்டாள் கிடையாது இது வரைக்கும் தொடச்சிட்டேன்னு இங்கே வைக்கேன் பேக்கை யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது இல்லை எனக்கு காப்பி கூட பிடிக்கல பாட்டில் தொடங்க உங்கள் கடை அப்படி போக முடியாதுனே தென்காசி போனேன் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் நீ மூஞ்சில் இப்படி வச்சு அடித்து பேசாத வேறு கடை இல்லைன்னு நான் நாளைக்கே வேறு கடை போய் அறிவு இருக்கேன் நான் எம்எஸ்சி எம்எடி எம்ஃபில் ஏன்டா போராடிக்கிட்ட மூஞ்சை சிந்து வச்சுருக்கோன்னு சொத்தா நான் அடுத்து திங்கலை நான் டீச்சர் 30 வருஷம் 5 மொழியில் நான் யூடியூப்பில் டீச் பண்ணுதேன் நான் இப்போ நாய் கணக்காக உள்ளக்கூடாது என் வீடை வந்து பாரு அரண்மனை நடக்கிற பிச்சைக்காரி கிடையாது அவன் கடைக்கு எவனும் வர மாட்டா அப்படி நாய் கணக்காக இருந்தேன் ஒரு மனுஷனுக்கு காப்பி கொடுத்தா அவனுக்கு கொடுத்தனவர் அவர் இதை அடிச்சுட்டு வர இவருக்கு தான் முதல்ல காப்பி கொடுக்கணும் இவர் ஏழை அவருக்கு மயக்கம் வரும் அவனுக்கு கொடுத்தா அனுப்புது ஆளை பார்த்து அப்படி கொடுக்காத இவர் முதல்ல வந்தார் இவருக்கு தான் முதல்ல கொடுக்கணும் பாவம் அவர் மயங்கி அடித்து வயசானவர் அடிச்சுட்டு வந்திருப்பார் ரொம்ப ஒரேடி அதட்டிக்கிட்டு இருக்காது ஓ வீட்டில் வந்து இருக்கல அவங்க சொல்லிட்டு ஓனர் ஆனால் அந்த முக்கலை கடை நாளைக்கு போயிடுவேன் நான் அங்கே ஏன்னா நானும் மனுஷி தான் 70 லட்சத்துக்கு எனக்கு வீடு இருக்குது பிச்சைக்காரி கிடையாது சரி இந்த நியூஸே சரி வாசிக்கமே அப்போ யூடியூப்பில் வருமானம் வந்தால் உங்களுக்கு ஒரு சிலை வாங்கி தர சும்மா உங்கள் பேப்பர் எனக்கு வேண்டாம் ஏன்னா ஒரேடியாக விரட்டிக்கிட்டு இருக்கான் உன் வீட்டில் வந்தா இருக்கேன் நான் நாளைக்கு அங்கே போயிடுவேன் சீனா நான் மூஞ்சில் முடிக்க மாட்டேன் என் வீட்டில் 100 பேர் இருக்கலாம் இப்படி வாரவங்கள விரட்டி விட்டா யாருக்கும் நாங்கள் கழுவி விட்டோன்னா வர வேண்டியது தானே நான் ஊருக்கு போனேன் இன்னைக்கு கழுவி விட்டா 6 மணிக்கு வந்துட்டான் போக முடியுமா ஊருக்கு பஸ்ஸு கிடைக்காது காரை வச்சுருக்கு பைக்கா ஒரு 4 பேப்பரை வச்சுருக்கு இந்த வருஷத்து வரையிலையாப்பா வேறு கடைக்கு போயிடுவோம்ப்பா உங்கள் கடைக்கு இப்படின்னா நாய் கூட வராது ஒரேடியாக விரட்டுதியா ஓனர் விரட்டினாலும் முறை இவன்லாம் விரட்டுதான் நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் கையால் காப்பியை கொடுத்தாலும் நினச்சா ஊற்றி கூட விஷம் கொடுத்து கொண்டுருவேன் நானும் பார்த்துக்கிட்டேன் இந்த கடையை ஃபேமஸ் ஆக்குனது நான் எல்லோரும் சொல்லுதாங்க எம்ஜிஆர் பேப்பர் யூடியூப்பில் வந்துடும் காலில் விளக்கமாக கொண்டு தூக்கம் ஒருத்தர் எனக்கு பையன் இருக்கான் நான் மாரியாத்தா ஆடுதாவா அம்மா போட்டுரும் பாரு உனக்கு விளக்கமாக இருந்துச்சுன்னா காலில் தொடப்பியோ ஏன் விட பாரு
70 லட்சம் கிட்டே பிச்சைக்காரி கிடையாது. சரி நம்ம வேலை பார்த்து 4 பேருக்கு யூஸ் ஆகுண்டு தான். விளக்குமாற கொண்டு தூக்கா உயரத்துக்கு இருக்கா 2 பையன். எனக்கு பிச்சைக்காரி கிடையாது. அந்த கடையை விட்டு ஆளில நான் அங்கே போயிடுவேண்ணா. இல்லை விளக்குமாற வச்சு தூப்பானே அம்மஞ்சாடினா யூடியூப்பில் அவுத்து போட்டு ஆடுது. நான் போடல 4 மொழி வைக்க நான் கோயில் கொடைக்கு போகிறேன். 6 மணிக்கு வானா வாரவனை பூரா வரட்டினா எவனும் வர முடியான். அந்த அக்கா கூட ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. இப்போ ரொம்ப விரட்டுதான் நான் பார்த்துருக்கேன். நான்லாம் 100 பிள்ளைகள் கிளாஸ் எடுத்தா யாரையும் நீனு கூட சொன்னேன் கிடையாது. உனக்கு அம்மா போடும் பாரு விளக்கமாரி காலில் போட்டு தூக்கம். நான் மாரியாத்த ஆடுவேன். எப்படி பண்ணல யூடியூப்பில். டீச்சர் உலகத்தில் பெரிய படிப்பு படிக்கவா கழுதப்பி அந்த பேப்பருக்காக அவங்க வரணும் வச்சு நாளைக்கு அந்த கடை பேர் எல்லாரும் சொல்லுதாங்க. நீ யூடியூப்பில் இருக்கவே ஒன்றும் நிறைய பேர் அவ்வளோ அழகு எல்லா பிள்ளையும் என்ன பார்க்க கூட இருந்தாலும் எவனே நான் பார்க்கணா எனக்கு தேவையில்லாது. நான் பிச்சைக்காரியில் கோடீஸ்வரி. இப்போ பிள்ளையார் குளத்தில் பாரு எங்கள் அப்பா கோடீஸ்வரி. சரி இந்த நியூஸ் பேப்பர் அவ்வளோ பேப்பர் வாங்க போய் அப்போவும் நான் யூடியூப்பில் வருமானம் வரணும் வந்த வர கூடனா ஒரேடியாக நான் விரட்டினேன்னா மனுஷியாக நினைக்க முடியும். கொஞ்சம் சொத்தையும் நான் நீங்கலை நாளைக்கு நான் வரமாட்டேன்பா. ஆனால் அந்த கடை ஒரு அம்மா கடை இருக்குது. வேலை பார்க்க எனக்கு இருக்கணும். அந்த அம்மா கூட விரட்ட முடியுது. ரொம்ப விரட்டுறான் பார்த்துக்கிறேன். இவன் கையால் வாங்கி குடித்தாலே நோய் எனக்கு தேவையில்லை. நான் ஒரு கடையாக இருக்குது பார்ப்பாங்க. இந்த ஒரு காப்பி இந்த ஒரு சாப்பாடு தான் இல்லை. மனுஷனுக்கு நானே 30 வருஷம் நொறுங்கி போய் சாப்பிட்றத கஷ்டம் எனக்கு தெரியும். வெளியில் நேற்று வாசி என் பொருள் பூரா நேற்று ஆத்தர் கடை 10,000 போகுது. ஒரு மனுஷன் தன் வேண்டாமா? எவன் தேவைனாச்சிங்க நான் சொல்லியாச்சு. பேப்பர் வச்சுக்கேன் பைசா வரல வந்த பிறகு மாதம்னாலும் வாங்கிக்கேன்னு சொல்லியாச்சு. பிச்சைக்காரி கிடையாது. அப்புறம் ஒரேடியாக விரட்டாத குறையாக விரட்டுதான். நான் கிறுக்குன்னு நினைப்பியோ? செத்து போயிருக்கேன் நான்.